செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஓங்கூர் ஆற்றுக்கரை உடைந்து மழைநீர் வயல்வெளியில் புகுந்ததால் நெல்பயிர் நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் துஷால் வழங்க கேட்கலாம். துஷால், நெற்பயிர்கள் அனைத்தும் மழை நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகள் தரப்பில் ஏதேனும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கா? வணக்கம் ராஜலட்சுமி. மதுராந்தகம் அருகே இந்த ஓங்கூர் ஆற்றங்கரை உடைந்து மழைநீர் வயல்வெளியில் புகுந்துள்ளதால் நெல் பயிர்கள் அனைத்துமே நீரில் மூழ்கி விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த இந்த சூனாம்பேடு அருகே உள்ள புதுப்பட்டு கிராமத்தில் உள்ள ஓங்கூர் ஆறு உள்ளது. நேற்று வங்கக்கடலில் உருவான இந்த புயலின் காரணமாக கனமழையானது இந்த கொட்டி தீர்த்தது செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை. தற்போது இதன் காரணமாக ஆற்றில் அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் ஆற்றின் கரை உடைந்து புதுப்பட்டு கிராமத்தில் அந்த வயல்வெளி பகுதியில் இருந்த காற்றாற்று வெள்ளம் புகுந்ததால் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் அந்த பயிரிடப்பட்ட நெல் பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த நீரில் மூழ்கியுள்ள அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. உடனே அரசு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அந்த கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த புயலின் காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் கிராமத்தில் அந்த இயல்பு வாழ்க்கையானது இந்த முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதே போல இந்த பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் மக்களானது தவித்து வருகின்றனர். ஏதேனும் குழந்தை மற்றும் முதியவர்களுக்கு மருத்துவ உதவி வேண்டும் என்றால் கூட முட்டிய அளவிற்கு உள்ள தண்ணீரில் ஆபத்தான முறையில் நடந்து வந்துதான் மருத்துவமனைக்கு கூட செல்ல வேண்டிய ஒரு சூழலானது உருவாகியுள்ளது. எனவே மாற்றுப்பாதையில் செல்ல வேண்டும் என்றால் கூட சுமார் 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலாக சுற்றி செல்லும் ஒரு அவல நிலை உருவாகியுள்ளது. ராஜலட்சுமி, விளைநிலங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளதால் இழப்பீடு கோரி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி துஷால்.